ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? ஸ்டேட்மெண்ட்ஸா சார்? ஆமா. ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? ஸ்டேட்மெண்ட்னா நம்ம எதை ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்? லைக் ஜென்ரலா ஸ்டேட்மெண்ட்ஸ் நினைக்கிறீங்களா சார்? லைக் ஒரு ஆமாமா. ம். ஜென்ரலா ஸ்டேட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ங்கிறது என்னது? ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி வரும். அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா இருக்கும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னா மீனிங் என்னன்னா, மேபி அது ட்ரூவோ, ஃபால்ஸோ. பட் அது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். தட் இஸ் கால்ட் எ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சரி பாருங்க எக்ஸாம்பிள். ராமா இஸ் எ பாய். ராமா இஸ் எ பாய். இது ட்ரூவா ராமாங்கிறது நம்ம வந்து மேபி மேடா இருக்கனால பாய்ங்கிறாங்க. மேபி இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு தெரியாது. பட் இது என்னது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாவே இதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அப்ப அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டுக்கு என்ன சொல்றாங்க? டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறாங்க. அதாவது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறாங்க. ஒரு சென்டென்ஸ் வந்து நார்மல் ஃபார்மேட் இங்கிலீஷ் கிராமரோட இருக்குங்கிறாங்க. சரிங்களா? தட் இஸ் கால்ட் எ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட அனதர் நேம் கேட்டிங்கன்னா ப்ரொபோசிஷன். ஓகேங்களா? அப்போ ப்ரொபோசிஷனாலும் ஸ்டேட்மெண்ட்டாலும் ஒன்று தான். அது என்னவா இருக்கணுங்கிறாங்க? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்க வேணும். அந்த சென்டென்ஸ் எப்படியா இருக்கலாம்? அது சொல்கிறது ட்ரூவாக இருக்கலாம், ஆல் ஃபால்ஸாக இருக்கலாம். பட் ரெண்டுமே இருக்க முடியாது. கரெக்டுங்களா? ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். இப்போ ராமா ஈஸியாக கேள்வி சொன்னால் அது ஃபால்ஸு. பட் ஏதோ ஒன்று இருக்குதுல்ல, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குதுல்ல, அப்போ இஸ் எ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எதர் ஏதோ ஒரு கேஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை இருக்கணும், ரெண்டு கேஸும் அட் அ டைம்ல சாட்டிஸ்ஃபை இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரொபோசல். சரியாம்மா? இதில் என்ன டவுட் ஓகே. இருக்குது? இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்ல ப்ரொபோசிஷன் சார். இல்லைங்களா? அப்போ இதுதான் நார்மல் மேத்தமெட்டிக்கல் எக்ஸாம்பிள். 3 greater than 1, 2 less than 1, but 4 is நாட் ஈக்குவல். 4 இஸ் நாட் ஈக்குவல் டு வரும். இது ஃபால்ஸ் தான், பட் சென்டென்ஸும் இந்த மேத்தமெட்டிக்கல் மீனிங்லேயே வருது. அப்படி இது false. சரிங்களாம்மா? ஓகே சார். சரிங்க. அப்போ சென்டென்ஸ்னு சொல்லிட்டோம். சென்டென்ஸ்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு சென்டென்ஸ் வரும்போது மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வராமல், இப்போ ராமா ஈஸ் எ, இப்போ சொன்ன கான்செப்ட் தான். ராமா இஸ் எ பாய். இது மட்டும் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும் வந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ அட்டோமெட்டிக் ஸ்டேட்மெண்ட் ஆர் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிரைமினரி ஸ்டேட்மெண்ட். மூணு நேம் இருக்குது இதுக்கு. பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அனதர் நேம் கேட்டாங்கன்னா பிரைமினரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிரிமினேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஆர் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இதுக்கே அனதர் நேம் இருக்குது. அனதர் நேம் எழுதிங்க, சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இது நாலு நேமும் ஒன்னே தான். என்ன சொல்றாங்க? எதுவுமே லிங்க் இல்லாத ஒன்லி சிங்கிள் லைன். அதாவது ராமா இஸ் அ பாய். அவன் எந்த ஊர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ராமா இஸ் அ பாய் மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவன் படிக்கிறானா இல்லை எந்த ஊரோ அதை பற்றி எதுவுமே சொல்லாத ஒரே ஒரு லிங்க் மட்டும், ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகிடும்னா தட் இஸ் கால்ட் இஸ் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியதாம்மா? சார். சிம்பிள் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் இருக்கு வேணுமா, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இன்க்ளூட் ஆகிருக்காது. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகே. ராமா இஸ் அ பாய், அவ்வளோதான். சரி, இதுக்கு பேர் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அது ஆட்டோமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் தான். சப்போஸ் லிங்க் ஆகி ராமா இஸ் எ பாய் அண்டு ஹி லைவ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு வந்ததுன்னா அண்டுன்னு ஒரு வேர்டு போட்டு ஹி இஸ் லைவ் இன் கோயம்புத்தூர். அப்போ காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு வேர்டு வருது. சரிங்களா? ராமா இஸ் அ பாய் அண்ட் ஹி இஸ் லைவ் இன் கோயம்புத்தூர். சரிங்களா? அந்த மாதிரி பாட்டில் சார். அண்டுங்கிற ஒரு கனெக்டிவிட்டியோட வந்ததுன்னா, அண்டுங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி. அண்டு மட்டும் இல்லை, மேபி ஆரா இருக்கலாம், ஆர் தென்னா இருக்கலாம், ஆர் இஃபா இருக்கலாம். ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியோட சேர்ந்து வந்ததுன்னா திஸ் வேர்ட் இஸ் கால்ட் ஏ கனெக்டிவிட்டி. அப்போ கனெக்டிவிட்டியோட சேர்ந்து வந்ததுன்னா தட் நேம் இஸ் கால்ட் ஏ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே? காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் காம்போசைட் ஸ்டேட்மெண்ட் ஆர் மாடிகுலர் ஸ்டேட்மெண்ட். மூணு நேம் இருக்குது. அது மூணு நேம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ என்னங்கிறாங்க? தென் நோட் பண்ணிக்கிறாங்க. பி இஸ் பிரைம் நம்பர், தென் பி இஸ் டிவிசிபிள் பை பி ஆர் ஒன் ஒன்லி. சரிங்களா? அப்போ அந்த கனெக்டிவிட்டி வேர்ட்ஸ் இருந்ததுன்னா, கனெக்டிவிட்டியோட வேர்டு இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஏ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் காம்போசைட் ஸ்டேட்மெண்ட் ஆர் மாடிகுலர் ஸ்டேட்மெண்ட். இது என்ன டவுட் இருக்குதா? இப்போ மூணு கேஸ் சொல்லிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்னா யாரு, அட்டோமிக் ஸ்டேட்மெண்ட்னா யாரு, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா யாருன்னு சொல்லிக்கிறேன். இதுல மூணு என்ன டவுட் இருக்குதாமா? சார். டவுட் இல்லை இல்லை. ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், சென்டென்ஸாக இருக்கும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் தட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேஸ் இருக்கும். ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம். ஏன்னா ரெண்டு ஒட்டுக்காக வரக்கூடாது. தட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட்.
ஆட்டோமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் என்னது, எதுவுமே லிங்க் இருக்கக்கூடாது, அண்டில் கண்டினியூட்டி பண்ணி வரக்கூடாது, ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும் தவிர கண்டினியூஸாக நிறைய ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்டேட்மெண்ட். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, கனெக்டிவிட்டி, அதாவது p is a prime number then p is divided by d and 1 only is, இந்த மாதிரி கனெக்டிவிட்டியோட வர்றது தான் வந்து நம்மளுக்கு என்னது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்கே கனெக்டிவிட்டிங்கிறவங்க அந்த கனெக்டிவிட்டிக்கு என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்தது நம்ம பார்க்கணும். இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கனெக்டிவிட்டி இன்க்ளூட் ஆகுது. அப்போ அந்த கனெக்டிவிட்டி யாரெல்லாம் வரா, இந்த கனெக்டிவிட்டி யாரெல்லாம் வரா அதை பற்றி தான் இங்கே பார்க்குறாங்க. அந்த கனெக்டிவிட்டி யாரெல்லாம் வரா அப்படின்னா, இந்த கனெக்டிவிட்டிஸ் ஆர் யூஸ் மேக் த காம்பவுண்ட் ப்ரொபோஷன். காம்பவுண்ட் ப்ரொபோஷன் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னாலும் வருது. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க கனெக்டிவிட்டிஸ், கனெக்டிவிட்டி வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற வார்த்தைக்காக வந்து நம்ம கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கனெக்டிவிட்டியோட நோட்டேஷன் யார் யார் வருவா, அண்டு வருவாங்க, ஆர் வருவாங்க, தென் வருவாங்க. இது மாதிரி என்னென்ன கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோமோ அந்த கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம். சார் தேர்ட் ஒன் என்ன சார், இதுமா அண்டு ஆர் அண்ட் ஆர் தென். ஓகே இந்த வரலாமா, இதுக்கு இருக்குங்க நம்ம நோட்டேஷன் இங்கே வரும்போது நமக்கு இன்னும் தெரியும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. சும்மா சாம்பிளுக்கு இங்கிலீஷ் கிராமருக்கு மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவோம், அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். சரியாம்மா? ஓகே, இப்போ இதான் கனெக்டிவிட்டிஸோட மீனிங். கனெக்டிவிட்டிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கனெக்ட், இது 1 மார்க்ல வேறு உங்களுக்கு ஏதோ ஒரு டைப்பில் கேட்கலாம். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆட்டோமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரொபோஷனுக்கு வந்து கனெக்டிவிட்டி யூஸே ஆகாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கனெக்டிவிட்டி யூஸ் ஆகும். சரிங்களா? காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் கனெக்டிவிட்டி யூஸ் ஆகும், அதுதான் டெஃபினிஷனே கனெக்டிவிட்டி இருக்குது. பட் ஆட்டோமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி வேடே இருக்காது. சரிங்களா? எதுவுமே ஸ்பிரிட் அப், நம்ம ஒரு ஆனே சொல்லிட்டா ஸ்பிரிட் அப் வேர்டு இருக்காதமா, ஸ்பிரிட் அப் சிம்பிள் சென்டென்ஸ் இருக்காது. சரிங்களா? பட் இங்கே என்னங்கிறாங்க கனெக்டிவிட்டியோடு இருக்குங்கிறாங்க. அப்போ கனெக்டிவிட்டியே யாருக்கு யூஸ் ஆகுது, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களாம்மா? ஓகே சார். சரிங்களா? இப்போ கனெக்டிவிட்டியோட நோட்டேஷன் என்ன, இதுதான் சிம்பிள் நோட்டேஷன். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக் நோட்டேஷன். இதை வச்சே தான் இந்த 5 யூனிட் என்ன 4 யூனிட்டா 4 யூனிட் ஃபுல்லாக இதுதான் மேக்ஸிமம் நம்ம இருக்க போகுது. இந்த நோட்டேஷன் தான் நம்ம இருக்க போகுது. அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா மாடலோ 1லையும் மாடலோ 4லையும் இந்த நோட்டேஷன் அதிகமாக இருக்க போகுது. சரிங்களா? பார்த்துக்கங்க. அப்போ இதனோட மீனிங் என்ன, நெகேஷன். நெகேஷன் எப்படி போடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டு டி போட்டால் நெகேஷன். நெகேஷன் மீனிங் என்ன, நாட் இன் பி. அப்போ பி ஒரு மீனிங் சொல்லிடலாம், அதாவது ராமா இஸ் ஏ கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெகேஷன் சொல்லும்போது ராமா இஸ் நாட் ஏ கேள், அவ்வளோதான், இஸ் நாட் ஏ. அப்போ இதுதான் நெகேஷன் ஆஃப் பி. அப்போ இது பிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நெகேஷன் பி இருக்குது. சரியாம்மா? அதோட ஆப்போசிட் மீனிங், அதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுக்குறாங்கன்னா அதோட ஆப்போசிட் மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் நெகேஷன். ஓகேங்களா? ஓகே சார். சரி, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பேர் இந்த சிம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அண்டு நோட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லிட்டாங்க அண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி டிஸ்டன்ஷனுங்கிறது என்னது, இங்கே ஆர், இதுக்கு பேர் என்ன டிஸ்டன்ஷன்பாங்க, பட் இங்கே நோட்டேஷன் வந்து ஆர்மாங்க. சரிங்களா? இது வந்து இம்ப்ளிகேஷன் வாங்க ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இம்ப்ளிகேஷன் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இங்கே நோட் பண்ணி அடிஷன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆர் இம்ப்ளிகேஷன் வாங்க. அது என்ன சொல்கிறாங்க, தென் எப்போல்லாம் வருதோ பி தென் கியூ அப்படின்னா வருதோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா ரெண்டுக்குமே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ். இந்த நோட்டேஷன் பேர் ஹை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அது எப்போ யூஸ் பண்ணுறாங்க, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ். எப்போ இஃப் அண்ட் ஒன்லி கேஸ், இது ட்ரூனா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ட்ரூனா ரைட் சைடு இஸ் ஆல்சோ ட்ரூ. அப்போ இதை எடுத்துட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம், இதை எடுத்துட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். அப்போ இருக்கிற கேஸில் வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியாம்மா? திஸ் இஸ் அ பேசிக் நோட்டேஷன். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? இது எல்லாமே நோட் பண்ணிங்க, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக போகணும்.